இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வரும். இந்த பதிவில் நான் கொடுத்துருக்கிற சில விஷயங்கள், சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கப் போகிறது. நான் சொன்ன சுவாமிகளை மட்டும் வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமாக அந்த இறைவனுடைய கனெக்ஷனில் உங்கள் லைஃப்பை நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக நிச்சயமாக நீங்கள் முன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக போகிறீங்க. ஆனால் இதை நடக்குமா நடக்காதா, இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிடாதீங்க. அப்படியே டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். வேண்டாம், கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறவங்க அதுக்குள்ளே வாங்க. இது கண்டிப்பாக நடக்கக்கூடிய நேரம். ஏன்னா இந்த இடத்துல மனசு நம்புகிற விஷயத்தை மனசை உடைக்கக்கூடாது நம்ம. அதனால் கடவுளுடைய எச்சரிக்கை நல்லா தெரிஞ்சுங்க. நம்பி உள்ளே வாங்க, சந்தேகப்படாதீங்க, சந்தேகம் இல்லாமல் நம்புங்க. நான் சொல்கிறதில் கண்டிப்பாக உங்களுக்கு 90% நடக்கும். இன்னும் முயற்சி பண்ணால் 100 உங்களுக்கு நடந்தே தீரும். இந்த வாக்கு பலிக்கும், நல்லது நடக்கும். செலவில்லாமல் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். வாங்க பார்ப்போம். உழைப்பு உழைப்பு உழைப்பு, நிறைய உழைக்கிறோம், ஹார்ட் ஒர்க் நிறைய பண்ணுறோம். ஆனால் அந்த உழைப்புக்கு ஏற்ற ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குதான்னு கேட்டால் எங்களுக்கு ரொம்ப தூரத்தில் இருக்குங்க, கிடைக்க மாட்டேங்குது. ஒரு ரெகக்னைசேஷன் எங்களால் பெற முடியல, அங்கீகாரத்தை பெற முடியல. இதுதான் தனுசு ராசிக்காரர்களுடைய குமுறல். இந்த அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகளை இறைவன் உங்களுக்கு உற்சாகமாக கொடுக்கக்கூடிய காலமாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போகுது. பிரபஞ்சம் கொடுக்க போகும் பிறவி யோகம் இதுதான். இந்த தீபாவளி பொங்கல்லாம் வந்தால் எவ்வளோ சந்தோஷப்படுவோம். ஏதாவது பணம், நமக்கு ஒரு பதவி உயர்வு கிடைச்சா எவ்வளோ சந்தோஷப்படுவோம். நம்மளை யாராவது நல்ல பேர்னு சொல்லி கை தட்டினா எவ்வளோ சந்தோஷப்படுவோம். சந்தோஷப்படுவோமா, படமாட்டோமா? இது மாதிரி இந்த பிரபஞ்சம் என்ன பண்ண போது, ஒரே ராத்திரியில் நம்மளை சொல்லுவார். ஒரு படம், ஒரு பாட்டு கூட ஒன்று இருக்கும்ல, சூப்பர் ஸ்டார் ஆகிக்கிட்டு மகாலட்சுமி வந்தா மகாலட்சுமியே ஓவர் நைட்டில் நானும் சொல்லுவாங்கள்ல அந்த பாட்டு. அதே தான், ஒரே நைட்டில் நமக்கு சூப்பர் ஸ்டார் மகாலட்சுமி யோகம் கிடைக்க போகுது. இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக கொடுக்கும். இந்த பிறவி யோகம் இதை அனுபவிக்கலாம் நீங்கள். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசிக்காரர்கள் உங்கள் வார்த்தைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. லெஸ் ஸ்பீச், குறைவாக பேசுங்க. நீங்கள் இப்போ கத்த முடியாது, கத்தக்கூடாது. உங்கள் சொந்தக்காரன் தெரிஞ்சவன் எல்லாம் உங்களை ஏதாவது ஒரு வருத்தத்துக்குள்ளாக்குற மாதிரி பேசுவான், இல்லை உங்களை பஞ்சாயத்துக்கு கூப்பிடுவான், இல்லை யாராவது உங்கள் சொந்தக்காரனில் தப்பு பண்ணுவான். அவனை பார்த்து திருத்தறதுக்கெலாம் நம்ம முயற்சி பண்ணக்கூடாது. இப்போது சொல்லுவாங்களே, கெட்டு போங்கடா, நானும் எவ்வளோதோ உங்களுக்காக பண்ணி பார்த்தேன், இதுக்கு பிறகுலாம் நான் பண்ணுற மாதிரி இல்லை, போங்கடா அப்படின்னு சொல்கிற கட்டத்தில் இப்போ நம்ம வந்துட்டோம். இதுக்கு பிறகு எவனையும் திருத்த முடியாதுங்கிற கட்டத்துக்குள்ள இந்த தனுசு ராசிக்காரர்கள் என்ட்ரி ஆயாச்சு. அதனால் இனிமேல் ஒருத்தனை திருத்தறதுக்கு முயற்சி பண்ணுறதை விட நாம் என்ன சம்பாதிக்கணும், நாம் என்ன தக்க வச்சுக்கணும், நாம் என்ன பார்க்கணுங்கிறதுல முடிவாக இருக்கணும். ஒரு வினாடியை கூட நம்மளுடைய நாட்களாக மாற்றணுமே தவிர இன்னொருத்தனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கக்கூடாது. இதில் என்ன தெரியுமா, இன்னொருத்தவங்க முதுகில், அதாவது உங்கள் முதுகில் இன்னொருத்தவங்க சவாரி போன காலம் போய் இன்னொருத்தவங்க முதுகில் நீங்கள் ஏறி உட்காந்து சவாரி போகிற காலகட்டம். அதாங்க வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு வெற்றி கிடைக்குதுன்னா அந்த வெற்றிக்கு பிறகு ஒரு பெரிய கூட்டமே வருங்க. ஆனால் முன்னாடி கூட்டம் வரலன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. தனுசு ராசிக்காரவங்களை முன்னாடி யாருமே வரவேற்க மாட்டாங்க. முன்னாடி யாருமே தனுசு ராசிக்காரவங்களை ஊக்கமளிக்க மாட்டாங்க. முன்னாடி யாருமே தனுசு ராசிக்காரவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், எல்லாரும் அவர்களை புறம் தள்ளுவார்கள். ஆனால் உண்மையிலே ஒன்று தெரியுமா, தனுசு ராசியை கடவுள் புறம் தள்ள மாட்டார், குரு பகவான் புறம் தள்ள மாட்டார், சிவபெருமான் புறம் தள்ள மாட்டார். யாராவது சிவரூபத்தில் இருக்கிறவர்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றமே கிடைக்குங்க.
இதுதான் உண்மை. உங்களை ஒருத்தவங்க அழகாக புரிஞ்சுப்பாங்க. உங்களுக்காக ஒரு பெரிய ஒரு உறவை கொடுப்பான் அந்த கடவுள். அதுதான் நமக்கு முக்கியம். பல பேருடைய எண்ணங்களில் நீங்கள் முன்னேறக்கூடியவர்கள். ஒவ்வொரு காலை பொழுதும் இந்த காலகட்டத்தில் புதிய நம்பிக்கையோடு தொடங்க போகிறது. இது எழுதி வச்சுக்கிங்க, குறித்து வச்சுக்கிங்க, நடக்கும். ஒவ்வொரு காலை பொழுதும் புதிய நம்பிக்கையோடு துவங்க போகிறது. இது நடந்தே தீரும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னொன்று சொல்கிறேன், சின்ன சின்ன மாற்றங்கள் உங்கள் லைஃப்பில் ஆரம்பிக்குது. அதுக்கு காரணம் உங்கள் நல்ல எண்ணம், உங்களோட முயற்சி வீணாகாதுங்கிற நம்பிக்கை. இந்த பிரபஞ்சம், ஏன்னா இப்போ சனி பயிற்சி, குரு பயிற்சி நடந்திருக்கு, அடுத்தது ராகு கேது பயிற்சி நடக்க போகுது, குரு அதிசாரத்தில் வரப்போகிறாரு. இப்படிலாம் கிரகத்தோடைய தன்மைகள்லாம் இருக்கும்போது பிரபஞ்சம் இப்போ வாரி வழங்கணும். அதில் நம்ம எடுத்த பிறவிக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு பிறவி யோகத்தை கொடுக்கணும். அது இப்போ இந்த தனுசு ராசிக்கு கொடுத்தே தீரணும். அப்போ உங்கள் மனசில் இருக்கிற சுமை படிப்படியாக குறையும். சார், எனக்கு ஒரு பதவி கிடைக்கல சார், எனக்கு ஒரு காதல் வரணும் சார், எனக்கு ஒரு கல்யாணம் ஆகணும் சார், எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் சார், எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும் சார், என் குடும்பத்தில் எனக்கு ஒரு மரியாதை கிடைக்கணும் சார், நான் நல்லா படிக்கணும் சார். இப்படி எத்தனை குறைகள் இது வரைக்கும் இருக்குது. அந்த குறைகளெல்லாம் அப்படி ஒரு வருஷப்படுத்துங்க. அந்த குறைகளெல்லாம் வருஷப்படுத்திட்டு இப்படி திரும்பி பாருங்கள். கடவுள் அந்த குறைகளை ஒன்று ஒன்றா உங்களுக்கு ஓகே பண்ணிக்கிட்டே வருவார். இதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய யோகம். உங்கள் டிப்ரெஷன்லாம் காலியாக போகுது, நல்லா வரப்போகிறீங்க. உங்களை இந்த உலகம் அதிகமாக மதிக்கப் போகிறது, மதிக்க தொடங்க போகிறது. இது நடந்தே தீருங்க தனுசு ராசிக்காரர்களே. சும்மா நான் வாய் வார்த்தைக்கெல்லாம் சொல்லலை. நீங்கள் இதுக்கு ஒன்று மட்டும் செஞ்சுட்டு வாங்க. தினசரி நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க. அதுவும் சுவாமி மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க. ஃபஸ்ட்டு அவர் தான் அப்பனுக்கு பாடம் சொல்லி கொடுத்த சுப்பிரமணியன். அந்த சுப்பிரமணியன் இப்போ உங்களுக்கு உதவி பண்ணுவார். காதோறு யாரோ ஒருத்தர் நல்லது சொல்லிட்டு போவான். இந்த உலகம் உங்களை மதிக்க துவங்க போகிறது. சுவாமி மலையில் இருக்கிற முருகனை மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. எந்த ஊரில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அங்கேருந்து முருகான்னு கூப்பிடுங்க. சாமி மலை முருகன் கண்டிப்பாக. பித்துக்குழி முருகதாசன்னு ஒரு பாடகர், அருமையாக அவரோட பாடல் பாருங்கள். சுவாமி மலையில் அந்த பாட்டை பாடியிருப்பார். அந்த பாட்டை ஒரு தடவை கேளுங்க, அப்படியே அருமையாக பிடிக்கும். இந்த காலகட்டத்தில் மனசில் இருந்த சுமைகள் படிப்படியாக குறைய போகிறது. துர்கா பரமேஸ்வரிங்கிற சுவாமியை வழிபாடு பண்ணுங்கள். துர்க்கையை வெள்ளிக்கிழமை குரு ஹோரையில் துர்க்கையை போய் வழிபாடு பண்ணுங்கள். மனசில் இருக்கிற படிப்படியான சுமைகள்லாம் படிப்படியாக குறைய போகுதுங்க. இன்னும் சொல்லப்போனால் குடும்ப பாசமே இப்போ தொத்திக்க போகுது. ஒரு பாசம் கிடைக்க போகுது. உங்கள் மேலே நிறைய பேர் பாசம் வைக்க போகிறாங்க, நீங்கள் நிறைய பேர் மேலே பாசம் வைக்க போகிறீங்க. ஒரே பாச போராட்டம் தான். ஆமாம், சந்தோஷம்தான். குடும்பத்தில் கெட்டி மேலே சத்தம்தான். என்ன செய்யணும் மறந்துருப்பீங்கள்ல, திருப்பி சொல்கிறேன். வெள்ளிக்கிழமையில் குரு ஹோரையில் துர்க்கையை வழிபாடு பண்ணு. அவ்வளவுதான் லைஃப் உங்களோட ஜெயம். இந்த இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன், இது உங்களுக்கு சரியான நேரம், ஒரு அர்த்தமான நேரம். நல்ல செயல்கள் நல்ல பலனை தருணுவாங்க. இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் பண்ணுற எல்லா செயலும் மற்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். உங்களை வெறுக்கிறவங்களாம் இப்போதைக்கு உங்கள்கிட்ட நேசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. பணங்காசு பொருளுங்க, பணம் சம்மந்தப்பட்ட கௌரவ குறைவுகள்லாம் இப்போ பணம் அதிகரிக்கும். சில பேருக்கு லாட்ரி யோகம்லாம் கிடைக்கும். லாட்ரி சீட்டு யோகம் கண்டிப்பாக அமையும். எதிர்பாராத பண வரவுகள் அமையும். எந்த இடத்துல வெக்கி தலை குனிஞ்சோமோ, எந்த இடத்துல நம்ம வீணாக போயிருந்தோமோ, எந்த இடத்துல நம்ம சொல்ல முடியாமல் மெல்ல முடியாமல் ரொம்ப வெறுப்பாக இருந்தோமோ, எதிரும் புதிருமா அந்த உலகம் இருந்ததோ, அந்த இடமெல்லாம் அப்படியே மாறப்போகுது. உற்சாகமாக இப்போ நீங்கள் செயல்பட போகிறீங்க. இது நடந்தே தீரணும். இதுதான் பரிகாரமே, இதுதான் சுவாமி வழிபாடு தான். இதை விட இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுங்க. குருவாயூரப்பனை பிரார்த்தனை பண்ணுங்க. குருவாயூரப்பா, குறைகளை தீர்க்கக்கூடிய குருவாயூரப்பனை வழிபாடு பண்ணுங்க. அந்த குருவாயூரப்பனை சனிக்கிழமையில் போய் வரதா வேண்டிக்கிங்க. எடைக்கு எடை ஏதாவது கொடுக்கறதா வேண்டிக்கிங்க. போக வேண்டாம், நடந்த உடனே போங்க. என்ன வேண்டிக்கிறீங்களோ அது நடந்த உடனே போகும்.
நாளைக்கே கிளம்பி போவேண்ணா, இடைக்கிட குருவாயூரப்பனுக்கு இதை கொடுக்குறேன், நான் இதை வேண்டிக்கிறேன், இது நடக்கணும் அப்படின்னு. சனிக்கிழமையில் போய் குருவாயூரப்பனுக்கு இடைக்கிட கொடுங்க. எப்போ? நடந்த பிறகு. அவன் நடத்தி கொடுப்பான், பொறுப்பு அவன்கிட்ட ஒப்படைங்க. குருவாயூரப்பன் உங்களுக்கு ஒரு ஒளியை கொடுக்க போகிறான். இது கண்டிப்பாக நடக்கும், நிதர்சனமாக நடக்கும். ஒரு ஒளியை குருவாயூரப்பன் உங்களுக்கு கொடுக்க போகிறான். உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் தொடரப்போகிறது, உயரப்போகிறீங்க. வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த கதவுகள் திறக்கப் போகிறது. இது ஒரு குட் டைம், வேல்யூபிளான டைம். இந்த டைமை மிஸ் பண்ணாதீங்க தனுசு ராசிக்காரர்களே. உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக போகிறது. நான் சொன்ன வழிபாடுகளை செய்யுங்க. தெய்வம் உங்களுக்கு, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பிறவி யோக பலனை கொடுக்கிறார்கள். இந்த யோகம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். எதிரும் புதிருமா இருக்கிறவங்க உங்களோட சேருவாங்க. வாழ்க்கையில் ஒரு இனிமை கிடைக்கும், நல்லது நடக்கும். என் உறவுகள் அத்தனை பேருக்கும் அந்த அபிராமி தாய், நம்ம எல்லாம் வாழ வைக்கக்கூடிய அபிராமி தாய், கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு பாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு, அகலாத உறவுகள், தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வை என் அபிராமி தாய் பரிபூரணமாக அத்தனை உறவுகளுக்கும் கண்டிப்பாக கொடுப்பா. நம்பி நான் சொன்னதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. நிழலாக அந்த அபிராமி உங்களோடு இருப்பால், நானும் உங்களோடு இருப்பேன். சகல செல்வங்களும் தரும் இமயகிரிராச தனையே. நான் சொல்கிறத திருப்பி சொல்லுங்கள். இந்த பதிவோடைய நோக்கம் இதுதான், ஆரம்பம். சகல செல்வங்களும் தரும் இமயகிரிராச தனையே. சொல்லுங்க. மாதேவி நின்னை சத்தியமாய் நித்தம் உள்ளத்தில் துதிக்கும் உத்தமருக்கு இறங்கி மிகவும் அகிலமதில் நோயின்மை, கல்வி, தனதான்யம், அழகு, புகழ், பெருமை, இளமை, அறிவு, சந்தானம், வலி, துணிவு, வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூழ் நுகர்ச்சி. நல்லூழ் நுகர்ச்சி, எஸ், அந்த இடம் புரியாது, அதுக்கு தான். தொகை தரும் 16 பேரும் தந்து அருளி நீ சுக ஆனந்த வாழ்வு அளிப்பாய். சுகிர்த குணசாலி. சொல்லுங்க. சுகிர்த குணசாலி, பரிபாலி, அனுகூலி, திரிசூலி, மங்கள விசாலி. இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். மகவு நான், நீ தாய், அளிக்க உனதோ மகிமை வளர் திருக்கடவூரில் வாழ்வாமி சுபநேமி புகழ் நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே. ஏன் இதை நான் சொல்ல உங்களை சொல்ல சொன்னேன் பார்த்தீங்களா? இது இன்றையிலிருந்து ஆரம்பம். இந்த 16 செல்வத்திற்காகத்தான் நாம் எல்லா இடத்திலும் அலைந்து கொண்டிருக்கிறோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கருணையே உருவான இந்த உலகத்தில் அந்த கருணையே உருவான அந்த அபிராமி இந்த 16 செல்வத்தை நமக்கு கொடுப்பா. இது இன்றையிலிருந்து ஆரம்பம். நான் சொன்னதை சொன்னீங்களா சொல்லலையாங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்லலைன்னா மீண்டும் ஒரு தடவை இந்த வீடியோவை பார்த்துட்டு கடைசியில் நான் சொல்கிறத சொல்லுங்கள். சொல்லிவிட்டு நான் சொல்லிட்டேன், அபிராமி அந்தாதியில் சகல செல்வங்களும் தரும் இமயகிரி ராசதனையை நான் சொல்லிட்டேன்னு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அந்த அம்பாள் உங்களுக்கு நல்லது செய்வா. சத்தியம் சொல்கிறேன் என் பிள்ளைகளா, அம்பாள் உங்களை ஏமாற்ற மாட்டா, அபிராமி உங்களை ஏமாற்ற மாட்டா. நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர்
சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.